ஹலோ ஆல், குட் மார்னிங். ஏப்ரல் 28, 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சென்னையில் வாகனத்தில், அதாவது ஃபோர் வீலர்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு தடை. நம்ம நிறைய ஃபோர் வீலரில் பார்த்துருப்போம். அவங்களோட ப்ரொஃபஷ்னலை ஒரு ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. ஊடகம், காவல்துறை, இல்லைனா வழக்கறிஞர், இந்த லாயர் சிம்பிள் போட்டிருப்பாங்க, டாக்டர் அப்படின்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு தடை இது மே 2 அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 190, மத்திய மோட்டார் வாகன சட்டம் விதி 50 கீழ் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. பட் இதுக்கு வழக்கறிஞர்கள் தரப்பிலும் மருத்துவர்கள் தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க கோர்ட்டில் இன்னொரு கேஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சட்டம் எப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா மே 2 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. தமிழகத்தில் போன்ற கடந்த ஆண்டு 2023 பயங்கரமான ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டது. அதிகப்படியான புயல்கள் மற்றும் அதிகப்படியான மழை காரணமாக சென்னையும் சரி, தென் தமிழகம் சரி கடுமையாக பாதிக்கப்பட்டது. பயங்கரமான வெள்ளம்லாம் இருந்தது. ஸோ இதன் காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு மத்திய அரசிடமிருந்து பேரிடர் நிவாரண தொகை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒவ்வொரு மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டில் தமிழ்நாடு ஒரு பார்ஷியலான அமௌண்ட்டை செலவழிக்காமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கு கூடுதலாக இப்போ 276 கோடி நிதி கொடுத்துருக்காங்க. பட் இந்த நிதி பத்தாது, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு தமிழக அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி தமிழகத்துக்கு வெள்ளம், புயல் மற்றும் மழை காரணமானதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு வறட்சியின் காரணமாக நிவாரணம் கொடுத்துருக்காங்க. 3000 சம்திங் கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதில் இருந்துன்னா, நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, பேரிடர், தேசிய பேரிடர் நிவாரண நிதின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குங்க, இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, நிதி ஆணையத்தோட அந்த நிதி ஆணையம் தான் குழுவாக இருந்து அவங்க இதை பற்றி ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி படித்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பொழுது 15வது நிதி ஆணையம் தான் இவங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா, NK சிங் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ 16வது நிதி ஆணையம் கூடிய விரைவில் பதவியேற்க போகிறாங்க. அதோட தலைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர் பெட்டி தியாகராயர் அவர்களின் 173வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள், முக்கிய புள்ளிகள்லாம் அவரோட உருவச்சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்தினாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் ரிப்பன் பில்டிங்கில் ஒரு 2-3 தலைவர்களோட உருவச்சிலை இருக்கும். அதில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டாச்சு இவரோட தான் இருக்கும், சர் பெட்டி தியாகராயர். இவரை பற்றி நம்மளோட புக்லேயே 10th புக்லேயும் சரி 12th புக்லேயுமே ரொம்ப அழகாக நிறைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கொள்கை பிரகடனம் வெளியிட்டவர் இவர் தான் அப்படின்னு. ஸோ இந்த வாழ்த்து செய்தி நம்மளோட மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாழ்த்து செய்தி. இந்த வாழ்த்து செய்தியில் இது இருக்குது. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கொள்கை பிரகடனம் வெளியிட்டவர், காலை உணவு திட்டத்தின் முன்னோடி இவர் தான் அப்படின்னு. சென்னையில் நீதி கட்சி இருக்கும்போதே 1000 விளக்கு பகுதியில் காலை உணவு திட்டம் இல்லை, இந்த சத்துணவு உணவு திட்டம், அதாவது உணவு திட்டம் கொடுத்துருப்பாரு பள்ளி குழந்தைகளுக்கு. ஸோ அது அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டமாக மாறி சத்துணவு திட்டமாக மாறி இப்போ சத்துணவு ப்ளஸ் காலை உணவு திட்டமாகவே மாறி இருக்கு. ஸோ இந்த திட்டத்திற்கெல்லாம் முன்னோடி சர் பெட்டி தியாகராயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஓவர் 140 hectares gutted in உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். உத்தரகாண்டில் கடுமையான காட்டு தீ பரவிட்டுருக்கு. 140 ஹெக்டருக்கு உள்ள காட்டு மரங்களும் ஒரு ரொம்ப பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு தாவரங்களும் அழிந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு விட்டுறக்கூடாதுங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டது, இந்த எல்னினோ எஃபெக்ட்னா என்ன, லானினோ எஃபெக்ட்னா என்ன, இப்படிலாம் கேட்கும்போது கூட மெயின்ஸில் எக்ஸாம்பிள் உத்தரகாண்ட் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், இந்த மாதிரி சின்ன சின்ன கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்க, இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்கன்னா பேப்பரில் கொஞ்சம் ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் கூட சொல்கிறது.
India set to sign trade deal with Oman to expand its West Asia ties. இந்தியாவும் அந்த கல்ஃப் ரீஜனில் உள்ள அந்த நாடுகளும் வந்துட்டு ட்ரேட் சைன் வந்து இப்போ அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் இப்போ நம்ம ஓமன் கூட வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஓமன் வந்து ஒரு அக்ரிக்கு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எலிமினேஷன் ஆஃப் டியூட்டி ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து $3 பில்லியன் மதிப்புள்ள உள்ள வரி வந்துட்டு நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது எதுக்கெல்லாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ்க்கெலாம் இருக்குது. அதே மாதிரி இந்திய சார்பிலும் நிறைய இதுக்கு வந்துட்டு வரி குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எதுக்குன்னா, இந்த காப்பர், ப்ராஸ், அப்புறம் அந்த வெசல்ஸ், மெட்டல் திங்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசியான பொருட்களுக்கு வரி வந்து முற்றிலும் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. Asia has warmer faster than the global average since 1960. இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கல் எப்படி அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து மொத்தமாக உலகமே வந்துட்டு குளோபல் வார்மிங்னால வார்மர் ஆகிட்டே இருக்குது. பட் மற்ற காண்டினெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏஷியா வந்துட்டு இன்னும் அதிகமாகவே வார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படலாம். முக்கியமாக உலகிலேயே வந்து அதிக பாப்புலேஷன் கொண்ட 2 முக்கியமான நாடுகள் வந்து ஏஷியாவில் தான் இருக்குது. இந்தியாவும் சைனாவும் நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் இயற்கை வளங்களும் நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பொல்யூஷனும் நம்ம தான் அதிகமாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளும் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக அதிகமான பொல்யூஷன் கொடுக்குறாங்க. பட் மக்கள் யூசேஜ் பண்ணுறதுல அதிகமான பொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கறதுனால அதிகமாக வார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2023 ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் இன் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பல வருடங்களாக வந்துட்டு ஏஷியாவோட வானிலை அறிக்கையும் காலநிலையும் வந்துட்டு அவங்க துல்லிப்பாக கண்காணித்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் உள்ள மற்ற காண்டினெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏஷியா வந்து இன்னும் வார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இதனால் என்னென்ன இம்பேக்ட்லாம் இருக்குது அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் கிளைமேட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அன்பிரடிக்டே பண்ண முடியல. திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் போயிடுச்சு. யூஸ்வலாக கடலோரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து மாடரேட் கிளைமேட்டாகவும் உள் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வெதரும் நிலவும். பட் இப்போ எல்லா இடமுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ ஹாட்டாக ஒரு சம்மர் சீசன்னா ஹீட் வேவ்ஸ் வருது, ரொம்ப ஹாட்டஸ்ட் டேயாக வந்துட்டு அது பதிவாகுது. இதே வந்துட்டு மான்சூன் சீசன்னா அதிகமான மழைப்பொழிவாக இருக்குது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்னு ரெக்கார்டில் பதிவாகுது. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இம்பேக்ட் அப்படின்னு. ஹீட் வேவ்ஸ்னால் ஒரு காலத்தில் இப்போது மே மந்த் அப்படின்னு எடுக்கும்போது, ஒரு இந்தியாவிலே தமிழ்நாடு எடுத்துக்கோமே, மே மந்த் அப்படிங்கும்போது 40 டிகிரி செல்சியஸ் தான் அதிகமாக ஒரு முன்னாடியெல்லாம் பதிவாகிட்டு இருந்தது. பட் சடனாக ஒரு 5 டிகிரி வரைக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதை தான் வந்துட்டு ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ +5 டிகிரி இல்லை அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஹீட் வேவ் வந்துட்டு எந்த அளவுக்கு மனித இனத்திற்கு வந்துட்டு அதிகமான அச்சுறுத்தலாக உள்ளது அப்படிங்கிறத டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலே தெரியும். மஞ்சள் எச்சரிக்கை. ஸோ 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் வராதீங்க, உங்களோட நீர்ச்சத்து வெகுவாக குறைந்துவிடும், மயக்கம் ஏற்படும், தலை சுற்றல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி டெய்லி வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு மான்சூன் சீசனில் ஸ்ட்ரோம் வரலாம், இல்லை சைக்ளோன்ஸ் வரலாம், அதிகமான மழைப்பொழிவு காரணமாக வந்துட்டு ஃப்ளட்டும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே நம்ம ஹீட் வேவ்ஸ்னால் மஞ்சள் நிற எச்சரிக்கை வரைக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். +5 டிகிரி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மஞ்சள் நிற எச்சரிக்கை அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கணும். இந்த வானிலையை வந்துட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக, ஸோ இதை வந்துட்டு ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எச்சரிக்கை மூலமாக மக்களை வந்துட்டு கொஞ்சம் காப்பாற்றிக்க முடியும். பட் அதில் ஏற்படுற பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் முற்றிலுமாக தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க முடியாது தான். ஸோ பொருட்சேதம் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ளட்டில் ஹீட் வேவ்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு இந்த நெட் ஜீரோ எமிஷன், இந்த COP26 கொடுத்த அந்த ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்துட்டு இதுலேருந்து சப்ரஸ் ஆகி வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம்,
உள் மாவட்டங்களில் கிராமத்தில் தமிழ்நாட்டில் உள்ள உள் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களின் வானிலையை கூட துல்லியமாக ஆராய்வதற்காக ஹைதராபாத்தில் வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு ஒரு ரேடார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே அதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நிலவும் அடிக்கடி ஏற்படுற அந்த காலநிலை மாற்றத்தை வந்து கண்காணிப்பதற்காக ராமநாதபுரத்துலேயும் சேலத்துலேயும் வந்துட்டு புதிய கருவிகள் வந்து அமைக்கப்பட உள்ளன அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே இதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. தென் ஹீட் வேவ்ஸ் தாக்கப்படுதுன்னா என்ன சொன்னாங்க, மக்கள் வந்து வெளியில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இன்னொன்றுனா ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க பாடியை, டீஹைட்ரேஷனுக்கு போகாதீங்கன்னு. ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்கு அப்படி டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்துட்டு ஓஆர்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஓஆர்எஸ்? ஓஆர்எஸில் என்னென்ன ப்ரொபோர்ஷனில் என்னெல்லாம் வந்து கலந்துருக்கு அதையும் ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாமே அடிக்கடி நியூஸில் போடுவாங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்களே நிறைய தடவை ஓஆர்எஸ் வாங்கி குடிக்கிறோம், இல்லை குளுக்கோஸ் வாங்கி கொடுக்குறோம், அதில் உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னு ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. தென் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் தமிழ்நாடை தவிர நிறைய இடத்துல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நாடு முழுவதும் இந்த தேர்தல் அலை வந்து இன்னும் பரவி தான் இருக்குது. இதில் முக்கியமாக ஒன்று நோட் பண்ண வேண்டியது, சூரத்தில் உள்ள ஒரு கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட், இவர் வந்துட்டு போட்டியாளர்களே இல்லாமல் வந்துட்டு வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் அப்படி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகேஷ் தலால் தான் இவரோட பேர். இது வரைக்கும் 35 பேர் வந்து இந்த மாதிரி எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவர் 35வது நபர். கடந்த 12 வருடங்களாக வந்துட்டு யாருமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வரல. ஸோ 12 வருடங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அன்அப்போஸ்ட் கேண்டிடேட்டாக இவர் வந்திருக்காரு. சூரத் கான்ஸ்டியூஷன்லேருந்து இவர் வந்திருக்காரு. ஸோ இதை வந்துட்டு யார் இவர்? இவர் வந்து அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் கேண்டிடேட். ஸோ இவங்க வந்துட்டு டைரெக்டாக வின்னிங் பொசிஷன் போகிறாங்க அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா, அங்கே உள்ள ரிட்டர்னிங் ஆஃபீஸர், தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, அந்த மாவட்டத்திற்குள்ளதோ இல்லை அந்த தொகுதிக்குள்ள தேர்தல் அதிகாரிக்கு தான் வந்துட்டு இதுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோன்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மனுவை வந்து தாக்கல் பண்ணுவீங்க. அதுவும் எலெக்ஷன் அதிகாரிகிட்ட தான் தாக்கல் பண்ணுவீங்க. அதை பரிசீலனை பண்ணவதும் அவர் தான். இது ஏற்புடையதா இல்லை, இதை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதும் இவர் தான். ஃபைனலாக எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, இவங்க எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்களா அப்படின்னு டிசைட் பண்ணுறது இவர் தான். ஸோ அப்படி டிசைட் பண்ணும்போது இவர்களுக்கு போட்டியாளரே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்து இவர் டைரெக்டாக வந்துட்டு எலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 53 உள்ள ஒரு 3வது பிரிவில் தான் வந்துட்டு இதற்கான ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சட்டத்தை பார்த்துக்கணும், செக்ஷனை பார்த்துக்கணும், ரிட்டர்னிங் ஆஃபீஸரை பற்றி பார்த்துக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு. அதை இன்னொரு தடவை எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம் இல்லையா, ப்ரிலிம்ஸ்லேயே அதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு தடவை அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இதே ஆர்டிக்கலில், இது ஒரு ஆர்டிக்கலுங்க, ஹிந்துவில் ஒரு போட்ட ஒரு ஆர்டிக்கல். இதே ஆர்டிக்கலில் இந்த 49(o)வுக்கும் நோட்டாவுக்கும் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்மளோட ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49(o) அப்படிங்கிறது 1961 சட்டத்தின்படி, அதாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் கோடு, அதில் வந்துட்டு 1961 சட்டத்தின்படி கொண்டு வந்தது. 2013 வந்துட்டு 13லேருந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 49(o) அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நோட்டா அப்படின்னா இந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, அதாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு எனது ஓட்டை நான் போட விரும்பவில்லை அப்படின்னு போடுறதுக்கும், இல்லைங்க எனக்கு ஓட்டு போடுறதுக்கே வந்து இஷ்டம் இல்லைங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ 49(o) அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு போலிங் பூத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லைங்க நான் 49(o) போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அந்த மையத்துக்குள்ளே ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி தருவாங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். உங்களோட அடையாள அட்டையில் உள்ள நம்பரெல்லாம் போட்டுட்டு தென் உங்களோட பேரெல்லாம் எழுதி 49(o) அப்படின்னு போட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஸோ என்னென்னா, நீங்கள் அப்போ இவிஎம் மிஷின் பக்கத்துலேயே போக மாட்டீங்க, அந்த கண்ட்ரோல் யூனிட் பக்கத்துலேயே வந்து உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் அப்படியே எழுதி கொடுத்துட்டு வந்துடணும். பட் நோட்டானா என்னென்னா, நீங்கள் போவீங்க, மை வைக்க மாட்டாங்க. 49(o)க்கு வந்துட்டு கையில் மையும் வைக்க மாட்டாங்க. நோட்டான அப்படின்னா நீங்கள் போவீங்க, கையில் மை வைப்பீங்க, கண்ட்ரோல் யூனிட்லேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நீங்கள் இவிஎம் மிஷினை ஆக்சஸ் பண்ணுவீங்க, பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. விவி பேட்டில் வந்துட்டு 7 செகண்ட்ஸுக்கு யூ ஆர் ஓட்டிங் ஃபார் நோட்டா அப்படின்னு தெரியும். தென் நீங்கள் வெளியில் வருவீங்க. ஸோ மொத்த ஓட்டிங் ப்ராசஸும் நீங்கள் இருப்பீங்க. பட்
மேற்படி குறிப்பிட்டப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு எனது ஓட்டை நான் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நோட்டா. 49O இந்த தேர்தலில் நான் பங்கேற்கவே விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் 49O. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹிந்துவில் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, ஹிந்து இங்கிலீஷில் வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, டைம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அக்ரிகேஷன் ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க 3 வருடம் 5 வருடங்களுக்கு ஒருக்கவோ வந்துட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸோட கமிஷனை வந்துட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வருடமும் அது பண்ண போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஏ ஸ்டேட்டஸில் இருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோடது குறையுமா இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். என்ன 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெயில் டு கிரியேட் ஏபிள் டு ஆப்ரேட் இண்டிபெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்ஃபெரன்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோட தலையீடு இல்லாமல் இவங்க செயல்பட தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு இல்லை, ஒரு தகவல் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஹை பொசிஷனில் உள்ளவங்க, ஜஸ்டிஸ்லாம் இருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அதில் போலீஸ் தலையீடு அதிகமாக உள்ளது, காவல்துறையினரின் தலையீடு அதிகமாக உள்ளது. ஸோ அதுவும் வந்துட்டு இதில் ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு மைனாரிட்டி பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் மைனாரிட்டி அந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஆள் கூட வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸில் ரெப்ரசன்டேஷனாக அந்த கமிட்டியில் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 3ம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் இருக்குது. ஸோ இந்த அக்ரிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு ஏ ரேட்டிங்லேயே இருக்குமா இல்லை அதை விட கீழே போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. கோர்ட்டில் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னா, 2012லேயே தமிழ்நாட்டில் உள்ள ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஹெரிட்டேஜ் பொருட்கள் எல்லாம், அதே போல் தொல்பொருட்கள் இல்லை பழமை வாய்ந்த சின்னங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு 2012 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் மேலும் திருத்தங்களும் 2017 மேற்கொள்ளப்பட்டது. பட் இன்று வரைக்கும் அந்த சட்டம் வந்துட்டு பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கோர்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 ஆக்டும் மட்டும் பார்த்துக்கணும். தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் ஆக்ட் 2012, இதை வந்து எப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2017 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, டு ப்ரிசர்வ் தி ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் இன் தி ஸ்டேட். தென் இன்டர்குளோப் ஆர்ச்சர் ஏவியேஷன், இவங்க 2 பேரும் இணைந்து எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸிஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 இப்போ வாகன நெரிசல் வந்துட்டு அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையிலே தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது, சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது நாட்டோட தலைநகரான டெல்லியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அங்கேயும் அதிகமாக இருக்குது. ஸோ பொல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 2யுமே காம்பன்சேட்டட் பண்ணுற விதமாக வந்துட்டு எலக்ட்ரிக்கில் ஒரு ஏர் டாக்ஸி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஒரு சர்வீஸ் தான் கொடுக்க போகிறாங்க. 2026 மக்களோட சேவைக்கு இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் உள்ள கார்னோட் பிளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் ஹரியானாவில் குருகிராமுக்கும் வந்துட்டு முதல் வந்து இது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வில்வித்தை போட்டி சீனாவில் நடைபெற்றது. இதில் இந்தியாவிற்கு வந்து தங்கம் கிடச்சிருக்கு. தென் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, மொத்தமாக விளையாடுவாங்க இல்லையா. ஸோ குழு விளையாட்டில் வந்துட்டு தங்கம் கிடச்சிருக்கு. தனிநபர் பிரிவில் வந்துட்டு வெள்ளி தீபிகா குமாரி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தீபிகா குமாரி வந்துட்டு வில்வித்தையில் பெரிய வீராங்கனையாக இருக்காங்க. அதே மாதிரி பேராவில் வில்வித்தை போட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஷீத்தல் தேவி இந்தியாவிலேருந்து ஷீத்தல் தேவி அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆளுமையாக இருக்காங்க. இவங்க நடந்து முடிஞ்ச இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அம்பாசிடர் மாதிரி இவங்க தேர்தல் ஆணையத்தினால நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி அர்ஜுனா விருதாளர். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். தேங்க்யூ.